والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا إننا آمنا, எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம். ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எனவே எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வகீனா அஸாபன்னார், நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களால் தாங்க முடியாத நெருக்கடிகள் ஏற்படும் பொழுதும், மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பத்தின் நேரத்திலும், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பமான நேரத்திலும், நெருக்கடியான கவலைகள் ஏற்படக்கூடிய அந்த துக்கமான நேரத்திலும் நீங்கள் அதை பொறுமையுடன் சகித்துக் கொண்டால், அதை எவர் ஒருவர் அதை பொறுமையோடு அதை சகித்துக் கொள்கின்றாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அந்த பொறுமை ஒரு காரணமாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய மன்னிப்பை வழங்குவான் என்று சொன்னால், மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்கள், மனதில் ஏதோ ஒரு கவலைகள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது, அது போன்று உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய வியாதிகள், நோய் நொடிகள், இந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல ஏற்படும் பொழுது அது எவர் ஒருவர் சகித்துக் கொள்கின்றாரோ, சகித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொறுமையை மேற்கொள்கின்றாரோ, அவசரப்படாம. இப்போ நெருக்கடிகள் ஏற்படும் பொழுதும், கவலைகள் ஏற்படும் பொழுதும் மனிதர்களுடைய அந்த அவசரமான ஒரு நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னை இப்படி சிரமப்படுத்துறதுக்கு எனக்கு நீ மௌத்த கொடுத்துட்டா பரவாயில்லையடான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியாக எனக்கு இருப்பதற்கு, ஒரு கடுமையான வியாதிகள் ஏற்படும் பொழுது அந்த வியாதியினுடைய அந்த வலியை தாங்க முடியாம என்ன செஞ்சுருவாங்க, அல்லாஹ்விடத்திலே மௌத்தை கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கொண்டு நீங்க அல்லாஹ்ட்ட மௌத்து கேட்க கூடாது. யா அல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு மௌத்தை கொடுத்துரு, நான் மௌத்தானாலும் பரவாயில்ல, வார்த்தைக்கு கூட அதை சொல்லக்கூடாது. என்னங்க ரொம்ப சிரமமா, ரொம்ப கவலையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நலம் விசாரிக்கும் போது கூட என்ன செஞ்சிருவோம், ரொம்ப சிரமமா இருக்குதுங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல, நம்மள அல்லாஹ் சோதிக்கிறான், இதுக்கு அல்லாஹ் மௌத்த கொடுத்தாலும் நிம்மதியா நான் மௌத்தாயிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகள், சிரமத்தை தாங்க முடியாம, கஷ்டத்தை தாங்க முடியாம, வியாதிகள் இது போல பிரச்சனைகளை தாங்க முடியாம இந்த மாதிரி நம்ம சொல்லிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்வதை கூட நமக்கு தடை வைத்திருக்கிறாங்க. நீங்க அவசரப்பட்டு அல்லாஹ்விடத்துல மௌத்தை நீங்க கேட்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய நிர்ணயம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் எப்போது மௌத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கான். அது யாருக்குமே அந்த நேரம் தெரியாது. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்கள், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்கள், உடல் ரீதியாக கவலையின் ரீதியாக ஏற்படக்கூடிய துக்கங்கள், இந்த மாதிரி நேரங்கள்ல அதை பொறுமையோடு யார் சகித்துக் கொள்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை இந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சிடறான். எதுவுமே அல்லாஹ் காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான். ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ்க்கு ஒரு காரணம் தேவை. ஒண்ணு, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிடணும். ஏன் அல்லாஹ் இந்த பாவம் செஞ்சுட்டேன், எனவே நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். தௌபா செய்யல, ஆனா இவருக்கு நெருக்கடி ஏற்படும் போது, கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்படும் பொழுது அதை சகிச்சுக்கிறார், அல்லாஹ்விற்காக வேண்டி அதை பொறுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், அந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா பாவங்களை மன்னிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். சூரத்துல் ஹூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 11வது வசனத்தில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். இல்லல்லதீன ஸபரு வ அமிலு ஸாலிஹாத்தி, துன்பங்களை சகித்துக் கொண்டு எவர் பொறுமையோடு நற்காரியங்களை செய்து வருகின்றாரோ, இல்லல்லதீன ஸபரு வ அமிலு ஸாலிஹாத்தி, அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொண்டு எவர் நல்ல காரியங்களை செய்து வருகிறாரோ. இன்னைக்கு
துன்பங்கள் அதிகமாக ஆகும் பொழுது இபாதத்துகளை கைவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. கஷ்டங்களும் சிரமங்களும் அதிகமாகும் பொழுது இபாதத்துகளை கை விட்டுரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நல்ல 5 வேளை தொழுதுகிட்டு இருப்பாரு. பள்ளியாசலுக்கு நல்ல 5 வேளை எப்ப பார்த்தாலும் தொழுகையில தொழுதுகிட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு என்ன செய்ய மாட்டார், குழுவைக்கு ஆளை பார்க்க முடியாது. என்னன்னு சொல்லி பார்த்தா வியாபார ரீதியாக பிரச்சனையா இருக்கும், இல்ல குடும்ப ரீதியாக பிரச்சனையா இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைக்கான என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னா தொழுகையை விட்டுருவார், இபாதத்தை விட்டுருவாரு, துவா கேட்கிறத விட்டுருவாரு. சைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நீ என்னத்தான் நீ தொழுதாலும் உன் பிரச்சனை தீருதா, நீ என்னதான் போய் தொழுதாலும் உனக்கு வியாபாரம் ஒண்ணும் சரியா இல்ல, உன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு போய் தொழுதுகிட்டு என்கின்ற எண்ணத்தை சைத்தான் அந்த அடியானுடைய உள்ளத்துல விதைச்சிருவான். அப்ப இவர் என்ன செய்வார்னா, சைத்தான் இன்னும் மேலும் மேலும் தூண்டி விடுவது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன தொழுதாலும் என்ன துவா கேட்டாலும் எதுவுமே நடக்க போறது இல்லை, என்ன நடக்குமோ அதான் நடக்கும், ஏன் தொழுவ போய்கிட்டு ஏன் துவா செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி இபாதத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், சைத்தான் ஓரம் கட்டிடுவான். அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான், இல்லல்லதீன சபரு வ அமிலு சாலிஹாத்தி. எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த துன்பத்தையும் அந்த பிரச்சனைகளையும் காரணம் காட்டாம எவர் ஒருவர் துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டு நற்காரியங்களை செய்கின்றாரோ உலாயிக்கலகும் மகசீரத்தின் வாஜரும் கபீர். அல்லாஹ் சொல்றான், அவருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் என்னிடத்தில் உண்டு என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்விடத்துல தன்னுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் நறுகுணங்களை அல்லாஹ் விரும்புறான், நறுகுணங்கள் இல்லாம எந்த அடியானையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டானா, மறுமை நாளையில அவனுடைய அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துக்க வர மாட்டான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுல ஒரு அடியாண்டத்துல அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு குணம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா அது பொறாமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் ஒரு அடியான்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்விற்கு அவனிடத்துல விருப்பக்கூடிய குணம். அதுதான், வேற குணத்தை வேற எந்த இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வழங்கிய பங்கீட்டை ஆட்சேபனம் செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணத்தால் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதியை பார்த்து, ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதார வசதியை பார்த்து பொறாமை கொள்வது இருக்குது, இது என்ன ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய பங்கீட்டை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த எண்ணம் கொண்டு போய் விட்டுரும். அவனுக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கிறானே, இவருக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கிறானே, நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, அல்லாஹ் அவரெல்லாம் அப்படி வச்சிருக்கிறானே, நமக்கு ஒண்ணுமே வச்சிருக்கலையே என்பதாக ஒரு மனிதனுடைய வசதி வாய்ப்பை பார்த்து பொறாமை கொள்வது அல்லாஹ்வினுடைய பங்கீட்டை குறை சொல்வதற்கு சமமாகும். எனவே பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் அல்லாஹ்வினுடைய பங்கீட்டையே என்ன செஞ்சிடும், குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். எனவே இந்த குணம் அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்பதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒண்ணு, பொறாமை ஒருவர் மீது நாம பொறாமை கொள்வதனால அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு நிலைக்கு நாம போயிடுறோம். இரண்டாவது, நாம ஒருத்தர் மீது பொறாமைப்படுகின்ற காரணத்தினால அவருக்கு என்ன நிலைமை வருதுங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். ஒருவரின் மீது நீங்கள் பொறாமை கொள்வதால் நிச்சயமாக அவருக்கு தீங்கு ஏற்படுது. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன், அவர் பாட்டு நல்லா இருக்கிறாரு, அவரை பார்த்து நம்ம பொறாமை போறோம், எப்படி இருக்கிறாரு பாரு அப்படின்னு பொறாமை கொள்ளோம் அப்படின்னு சொன்னா, யாரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோமோ அவருக்கு தீங்கு ஏற்படுதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதான் இந்த ஒரு வசனம், இது ஒரு துஆவாகவே அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். யா அல்லாஹ், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது ஏற்படும் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்தில் அல்லாஹ் கற்று தருகின்றார். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்போ நாம ஒருத்தர் மீது பொறாமை கொள்வதன் மூலமாக அவருக்கு பிரச்சனை இருக்கும். ஒண்ணு, நம்முடைய இந்த குணத்தை அல்லாஹ் இருக்கா,
நம்மால் இன்னொரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களிடத்துல நான் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா பொறாமையைத்தான் உங்களிடத்துல நான் எச்சரிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். நெருப்பு எப்படி விறகை அழித்து விடுமோ அதே போன்று பொறாமை உங்களுடைய நன்மையை அழித்து விடும். ஒரு பக்கத்துல பொறாமை என்ற குணம் இருக்குது, இன்னொரு பக்கத்துல இபாதத் இருக்குது. இன்னைக்குமே இபாதத்தும் நல்லதும் கெட்டதும் ஒண்ணு சேராது. அது மாதிரி ஒரு மனிதனிடத்துல, ஒரு அடியான் இடத்துல இபாதத்தும் பொறாமையும் ஒன்று சேராது. தொழுகையும் பொறாமையும் ஒன்று சேராது. தொழுகையும் திக்ரும் ஒன்று சேராது. தொழுகையும் இபாதத்துகளும் ஒன்று சேராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த செய்யக்கூடிய நன்மையெல்லாம் நீங்க பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நெருப்பு விறகை தின்று விடுவது போல் உங்களுடைய நன்மையை அந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் அழித்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான். இந்த மனிதருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான். பொறாமை குணம் உள்ளவருடைய மன்னிப்பை, தௌபாவை, துஆவை, திக்ரை, இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பது ரொம்ப சிரமமா போயிடும் என்பதா இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த குணத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல சாலிகான அமல்களை செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.